பாஜக அரசும் தேர்தல் ஆணையமும் இடந்து நடத்துகின்ற வாக்கு திருட்டுக்கு எதிராக அகில இந்திய காங்கிரஸ் கட்சி மேற்கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கத்தினுடைய சென்னையிலே இன்று தென் சென்னை மத்திய மாவட்டத்தில் அதன் தொடர்ச்சியாக மிக அருமையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த விளக்க பொதுக்கூட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கின்ற என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு தம்பி வழக்கறிஞர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் முத்தழகன் அவர்களே, முன்னிலை ஏற்றிருக்கின்ற மாவட்ட காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகளே, இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய பொருளாளர் என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை தம்பி ரூபி மனோகரன் அவர்கள், என் அருமை நண்பர் வசந்தகுமார் அவர்களுடைய அருமார்ந்த புதல்வர் தம்பி விஜய் வசந்த் அவர்கள், இங்கே இருக்கின்ற நம்ம இமயாக்கனை போன்ற சகோதரிகள் எல்லோருடைய பெயர்களையும் மேடையில் வரிசையாக சொல்ல வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை. ஆனால் சொல்லி முடிப்பதற்கு பிறகு எத்தனை பேர் எதிர இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. பொதுவாக அந்த கூட்டத்தில் கடைசியில் பேசுற ஆளுக்கு கிடைக்கிற தண்டனை இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பொதுவாக தூக்கு தண்டனையே பெரிய தண்டனைன்னு சொல்லிடலாம். நான் இப்படித்தான் ஒரு ஊருக்கு பேச போயிருக்கேன். நான் தமிழ்நாட்டில் பேசாத ஊரே கிடையாது. அப்படி பேசிட்டு இருக்கும்போது கடைசி பேச்சாளர் ஒரு பையன் எதிர உட்கார்ந்து ஒரு கல் அப்படி தூக்கி போட்டுக்கிட்டே இருந்தான். எனக்கு அவனை பார்த்த உடனே பேச்சே வரல. எதுக்குடா கல்லை உருட்டிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு நான் பார்த்தேன். அவன்கிட்ட திரும்ப எனக்கு நிப்பாட்டி கேட்டேன், ஏன் தம்பி நீ என்ன பண்ண போறன்னு நீ சொல்லு அப்படின்னு. இல்லைனாச்சு நீங்க பேசுங்க, உங்களை கூட்டுவதார் முத்தளம் இருக்கார் பாருங்க, அவருக்கு அவனே அதாவது இன்னைக்கு நாட்டில் இருக்கிற நிலைமையை பத்தி இன்னைக்கு நிறைய நண்பர்கள்லாம் பேசினாங்க. நான் எதிர்பார்க்காத நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் கூட அருமையான கருத்துக்களை எல்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு என்ன நடக்குங்கிறதே நமக்கு நிறைய பேருக்கு தெரியல. இந்த நாட்டில் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும், அந்த விளைவுகளை சந்திக்கக்கூடிய தலைமுறைக்கு எவ்வளவு பெரிய சங்கடங்கள் இருக்கும் என்பதை பற்றியெல்லாம் முழுமையாக நாம் உணரவில்லை. உணர வைக்கவும் ரொம்ப சிரமமாக இருக்கிறது. அதாவது இன்னைக்கு இந்த சமூக ஊடகங்கள் வந்த பிறகு ஒரு உண்மையான கருத்தை நீங்கள் பதிவு செய்தீர்கள் என்று சொன்னால் உடனே இந்த சங்கி கும்பல் ஒரு 500 பதிலை உடனே போடுற அதே ஊடகத்தில் ஜனங்களுக்கு எது உண்மை எது பொய் என்று தெரியல. ஆகவே உண்மையான கருத்துக்களை ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு மிகப்பெரிய சவால்களை காங்கிரஸ் கட்சி சந்திக்க வேண்டியது இருக்கிறது. அந்த சவால்களை சந்திக்கின்ற ஒரு கட்டமாகத்தான் இந்த கூட்டத்திற்கு இன்னைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். நான் ஒன்று மட்டும் சொல்லி உங்களுக்கு உணர்த்த ஆசைப்படுகிறேன். ஒரு 125 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாட்டில் நடந்த சில நிலைமைகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம ரூபி மனோகரன் இருந்தார், கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரர் தம்பி வசந்த் இருந்தார். அந்த ஊரில் நடந்த கொடுமைகள் எல்லாம் சாதியின் பேரால் மதத்தின் பேரால் நடந்த கொடுமைகள். இன்னைக்கு இந்திய நாட்டை ஏறக்குறைய ஒரு 10,000 வருஷம் அதை நம்ம போடுறோம். அசோக மகாராஜா சக்கரவர்த்தி ஆண்ட காலத்திலிருந்து ஒவ்வொரு குப்த சாம்ராஜ்யம், மௌரிய சாம்ராஜ்யம், இங்க விஜயநகர பேரரசு, பல்லவ ராஜாக்கள், சேர சோழ பாண்டியர்கள், வெள்ளைக்காரர்கள், முகலாயர்கள், இவ்வளவு பேர் ஆண்ட பிறகு யாருடைய காலத்திலையும் எந்த குடிமகனுக்கும் தன்னுடைய அரசாங்கத்தை தானே தேர்ந்தெடுக்கிற உரிமை கிடையவே கிடையாது. வரலாற்றில் 10,000 ஆண்டுகள் இல்லை. காங்கிரஸ் கட்சி வந்துதான் உனக்கு வேண்டிய அரசை நீயே தேர்ந்தெடுக்கலாம் என்று சொல்லி ஜவஹர்லால் நேரு இந்த நாட்டிலே படித்தவன் படிக்காதவன், பாமரன், ஏழை, பணக்காரன், அந்த சாதி இந்த சாதி வித்தியாசம் இல்லாமல் எல்லோருக்கும் வாக்குச்சீட்டை கொடுத்தது நம்முடைய முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். அன்னைக்கு இந்த RSS அதை எதிர்த்தாங்க. இந்த பாஜகவுடைய முன்னோர்கள் அப்படி ஓட்டு கொடுக்க கூடாது, அந்த ஓட்டு கொடுத்தா அவங்களுக்கு எல்லாம் முதிர்ச்சி இல்ல, அவங்க கையில் இருக்கிற ஓட்டு இந்த நாட்டை நாசமாக்கிடும், பணக்காரனுக்கு தான் ஓட்டு கொடுக்கணும், படித்தவனுக்கு தான் ஓட்டு கொடுக்கணும், பட்டா நிலம் இருக்கவனுக்கு தான் ஓட்டு கொடுக்கணும் என்றெல்லாம் அவர்கள் வாதாடி பார்த்தார்கள். ஆனால் காங்கிரஸ் பேரியக்கம் ஜவஹர்லால் நேரு சமரசம் செய்து கொள்ளவில்லை. இந்த நாட்டிலே பிறந்து அன்னைக்கு 21 வயது ஆகியிருந்தால் அவங்க எல்லாத்துக்கும் ஓட்டுன்னு சொன்னார். அந்த ஓட்டு இருக்க போய் தான் நமக்கெல்லாம் மரியாதை இருக்கு.
இப்ப நீங்க வந்து இன்னைக்கு மோடி வந்து பீகார்ல பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் கொடுக்கிறார். யாருடைய பணம்? அரசாங்கத்துடைய பணம். ஆனால் இதே பணத்தை வந்து தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு கொடுக்கின்ற போது இந்த மோடி என்ன சொன்னார்னா ராவடி கல்ச்சர்னார். அதாவது கோயில பிரசாதம் கொடுக்கிற மாதிரி, இலவசம் கொடுக்கிற மாதிரி கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னவரு இன்னைக்கு பீகார்ல ஒரு குடும்பத்திற்கு 10,000 ரூபாய் கொடுக்காருன்னா என்ன காரணம்? ஓட்டு. அந்த ஓட்டு இருக்க போய்தான் இந்த மக்களை தேடி நாம் செல்லுகிறோம். எம்எல்ஏக்கள் பார்க்க வருகிறார்கள், தலைவர்கள் பார்க்க வருகிறார்கள். இன்னைக்கு வந்து விஜய் வந்து இவ்வளவு பெரிய சம்பவத்துக்கு பிறகு எப்படியாவது ஓடி போய் அந்த மக்களை பார்க்கணும்னு நினைக்கிறாருன்னா என்ன காரணம்? அந்த மக்கள்கிட்ட திரும்ப ஓட்டு வாங்க வரணும். அந்த ஓட்டு வாங்க வரணுங்கிற நிர்பந்தம் எல்லா கட்சிக்கும் இருக்க போய்தான் மக்கள் வந்து மக்களை பார்க்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் ஓடி வருகிறோம். அந்த ஓட்டை நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டாங்கன்னு வச்சுங்க. அந்த ஓட்டு நம்மகிட்ட இல்லைன்னா நமக்கு என்ன மரியாதை? நம்ம யாரும் தேடி வர மாட்டார்கள். இன்னைக்கு பாஜக செய்கிற சூழ்ச்சி எப்படி என்று சொன்னால், சீனாவை போல ரஷ்யாவை போல இந்த நாட்டில் தேர்தல் என்பதே கட்சி தேர்தல் தான் பாராளுமன்ற தேர்தலாக மாறிவிடும். ஒரு கட்சியில வந்து செயலாளராக வந்துட்டா அவர் மந்திரி ஆயிடுவார், ஒரு கட்சியில வந்து தலைவராக வந்துட்டா அவர் பிரதமர் ஆயிடுவார். பாராளுமன்றத்திற்கு சட்டமன்றத்திற்கு எல்லாம் தேர்தல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. கட்சிகளே தங்கள் கட்சி அலுவலகத்தில் தேர்தல் நடத்திக் கொள்வார்கள். இதை நோக்கித்தான் இது நகர்கிறது. இதற்கு யாரெல்லாம் எதிராக இருக்கிறோமோ அவர்களை எல்லாம் மிரட்டுகிறார். ஒரு 10 நாளைக்கு முன்னால நம்ம நாட்டில் நடந்த ஒரு பெரிய சம்பவம். என்ன சம்பவம்னா, தலைமை நீதிபதி உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை வந்து அவர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல போய் நீங்க பாத்தீங்கன்னா தான் அது எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு இடம்னு தெரியும். இப்ப நம்முடைய முத்தழகனை போன்றவர்கள்லாம் ஹைகோர்ட்டுக்கு போறாங்க. ஹைகோர்ட்ல நீதிபதிகளே ரொம்ப சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. அவர்களுக்கு தான் வந்து எல்லாரும் போய் கையெட்டி நிற்பாங்க. அரசாங்கத்தை விட அதிகாரமிக்க இடம் தான் நீதிமன்றம். அரசாங்கத்தை செய்த தவறு அது தவறு. ஒரு முதலமைச்சரை வந்து நீதிமன்றம் தண்டிச்சிட்டுனா பதவி விட்டு போகணும். இப்ப நம்முடைய அமைச்சர்களே சில பேர் அமைச்சர்களாக இருந்தார்கள். நீதிமன்றம் கேட்டது, அமைச்சராக இருக்க போறியா இல்ல ஜெயிலுக்கு போறியா? அந்த அதிகாரம் யாரிடம் இருக்கிறது? உச்ச நீதிமன்றத்தில் தான் இருக்கிறது. ஆனா அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிய ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா செருப்பை கொண்டு எறிகிறார். அவர் உட்கார்ந்து இருக்கும் போது எறிகிறார். இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு சவால்னு நீங்க சிந்திச்சு பார்க்கணும். உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கே இந்த மிரட்டல். அவர் வந்து ஏன் செருப்பு தூக்கி எறிஞ்சன்னு சொன்னா, நீ எங்க சனாதனத்தை நீ மதிக்கல, என் சனாதனத்தை நீ அவமதிச்ச, அதனால நீ எவனா இருந்தா, நீ நீதிபதியா இருந்தா, தலைமை நீதிபதியா இருந்தா உன்னை செருப்பை தூக்கி அடிப்பேன்னு. இதுவரைக்கும் ஒரு நடவடிக்கை கிடையாது. இந்த தேசத்தினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியினுடைய நிலைமை இதுதான். இதே வந்து நம்முடைய பிரதமர் ஒரு இடத்துக்கு வருகின்ற போது அவர் நோக்கி யாராவது ஒரு காலனியை வீசி இருந்தா சாதாரண விஷயமாயிருமா? அந்த என்ன வழக்கு நடந்திருக்கும்? இப்ப அதே இன்னொன்னு பாயிண்ட் பாருங்க. அந்த வழக்கறிஞர் பேர் வந்து கிஷோர். அது வந்து ஒரு முஸ்லீம் வழக்கறிஞர் இருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்? இன்னைக்கு ஒரு முஸ்லீம் வழக்கறிஞர் இப்படி எரிந்திருப்பாரு என்று சொன்னால் உடனே பாகிஸ்தானுடைய சதின்னு சொல்லிருப்பாங்க. தேசிய புலனாய்வு நிறுவனம் NIA வந்திருக்கும், அவரை கைது பண்ணிருப்பாங்க. பத்திரிகையில 3 நாள் 4 நாட்கள் விவாதங்கள் தொடர்ந்து நடக்கும். இவ துரோக கூட்டம் வாங்க. ஆனால் எந்த விதமான ஒரு சின்ன சலனம் இல்லாமல் இந்த தலைமை நீதிபதியை செருப்பை எறிந்த விஷயத்தை ரொம்ப சாதாரணமாக முடித்து விட்டோம். இதுதான் இன்னைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு. இப்ப எனக்கும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீதிமன்றம் தான் போனோம். இந்த மீட்டிங் நடத்துறாரு முத்தழகன், நாளைக்கு மீட்டிங் நடத்துற முத்தழகன் தவறு என்று சொல்லி அவர் வீட்டில் வந்து ஒரு இன்கம் டாக்ஸ் ரைடு விடுறாங்கன்னு விடுங்க. அவர் அப்படிலாம் பயப்பட மாட்டார் அவரு. அப்ப நாங்க வந்து நான் நிறைய பேர் சொன்னா எல்லாரும் பயந்துருவாங்க. அப்ப எங்க போய் நிக்கிறது? கோர்ட்ல போய் தான் நிக்கணும். கோர்ட்ல போய் நின்னா அவர் தலைமை நீதிபதி என்ன சொல்வாரு? ஏம்பா நானே பயந்து போய்கிட்டு இருக்கேன், நீங்க என்னட்ட வரீங்களாப்பான்னு சொல்றாரு. நாடு வந்து அவ்வளவு மோசமான நிலையிலே போய் கொண்டிருக்கிறது. இந்த உச்ச நீதிமன்றம், பாராளுமன்றம், மனித உரிமைகள் இவைகளெல்லாம் நாம் உருவாக்குவதற்கு 75 ஆண்டுகள் ஆச்சு. ஒன்றுக்கொன்று பாதுகாப்பு, ஒன்றுக்கொன்று அனுசரணை. பாராளுமன்றம் தவறு செய்தால் நீதிமன்றம் கேட்கும். கீழமை நீதிமன்றம் தவறு செய்தால் உடனே அப்பீல் போவோம்.
அவர் அப்பீல் செய்தால் ஜனாதிபதியிடம் பெட்டிஷன் போடுவோம். இதெல்லாம் செய்த ஏற்பாடு காங்கிரஸ் கட்சி செய்த ஏற்பாடு, 70 ஆண்டுகள் செய்த ஏற்பாடு. இன்னைக்கு இந்த 10 வருஷத்துல மோடியும் அமித்ஷா கும்பி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. நாட்டில் என்ன நடக்கிறதுன்னே நமக்கு தெரியல. பணமதிப்பிழப்பு நடவடிக்கையிலிருந்து அவங்க வேண்டியதெல்லாம் செய்யறாங்க. இன்னைக்கு நேற்று பீகாருக்கு நம்முடைய அசாமுக்கு நம்முடைய பிரதமர் போறார், போய் விழா நடத்துறாருன்னு பார்த்தா என்ன பண்றாருன்னா 1000 ஏக்கர் அத்தானிக்கு ஒரு ஏக்கருக்கு ₹1 கொடுக்கிறார். 1000 ஏக்கர், ஒரு ஏக்கர் ₹1 அத்தானிக்கு கொடுக்கறாங்க. யாரையும் கேட்க முடியாது. அதான் ஒரு அருமையா ஒரு புது கவிஞன் பாடுனா, 2 குஜராத்திகள் வித்துக்கிட்டே இருக்கான், 2 குஜராத்திகள் வாங்கிக்கிட்டே இருக்கான். இது உள்ள ஆழமா பார்த்தா தான் தெரியும். நாட்டினுடைய ஒவ்வொரு துறைமுகம், ஒவ்வொரு விமான நிலையம், ரயில்வே நிலையங்கள், நாம் உண்டாக்கின பொதுத்துறை நிறுவனங்கள், பெட்ரோல், கேஸ், எல்லாம் காடுகள், வனங்கள் எல்லாம் விற்பனை, எல்லாம் ஒரே ஆளுக்கு விற்பனை. அதை டிரான்ஸ்போர்ட் பண்றது ஒரே ஆளு. ஏறக்குறைய 87 லட்சம் கோடி ரூபாய்க்கு ரஷ்யாவிலிருந்து குரூட் ஆயில் வாங்கியிருக்கிறோம். விலை கம்மியா வாங்கியிருக்கிறோம். ஆனா அந்த குரூட் ஆயில் வாங்கினதுனால இந்தியாவில் உள்ள ஏழைகளுக்கு யாருக்காவது பயன்னா ஒருத்தருக்கும் பயன் இல்லை. அது முழுவதும் பயன் அடைந்தது பூரா அதானி. ஆனால் இன்னைக்கு அதனால் வரியை சுமக்கின்றவர்கள் இந்திய மக்கள். இதெல்லாம் ஜனங்கள்கிட்ட சொண்டு சேர்ந்து அடைய வேண்டும். இதை போன்ற நிகழ்ச்சிகளை அருமையா நடத்த வேண்டும். நான் கூட முத்தழகன் சொன்னேன், இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்ட வச்சு ஒரு 6 மணிலிருந்து எல்லாரும் நீங்க பேச விட்டுருக்கலாமே, நம்ம நண்பர்கள் எல்லாம் பேசியிருக்கலாமே. எனவே இனிமேல் வரக்கூடிய காலத்திலாவது இதை போன்ற நிகழ்ச்சிகள், பெரிய நிகழ்ச்சி, நம்ம சிரமப்பட்டு எவ்வளவு பேரை கூட்டி அந்த கருத்துக்கள் மக்களை சென்று அடைகின்ற அந்த முயற்சியிலே அடிக்கடி தொடர்ந்து இதை போன்ற நல்ல நிகழ்ச்சிகளை தம்பி முத்தழகன் நடத்தி வருகிறார். அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டு. மாவட்ட காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகள், அவரோடு பணியாற்றுகின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.